இன்னைக்கு வந்து நம்ம 2 அப்டேட் பார்க்க போறோம். ஒண்ணு குட்பேட் அக்லி படத்தோட அப்டேட். இன்னொன்னு வந்து விஜய் அவர்கள் போலவே சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ எதனால அந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சூர்யா அவர்களை பத்தி என்ன சொல்லணும்னா, சூர்யா அவர்கள் தன்னோட நற்பணி இயக்கத்தை வந்து ரொம்பவே விரிவுபடுத்தியிருக்காங்க. தன்னோட நற்பணி இயக்கத்தை 60 மாவட்டமா பிரிச்சு இப்ப வேலை பார்த்துட்டு வராங்க. வார்டுக்கு வந்து கவுன்சிலர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரிய இப்ப ஆலோசனை கூட்டமும் நடத்திட்டு வராங்க. ஸோ அதனால சூர்யா அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்ல விஜய் அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப எழுந்திருக்கு. குட்பேட் அக்லி படத்தை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா குட்பேட் அக்லி படத்தோட பூஜை முடிஞ்சு படக்குழு வந்து ஹைதராபாத்துக்கு வந்து ஷூட்டிங்காக போயிருக்காங்க. அங்க 2 நாள் தான் படப்பிடிப்பே நடந்திருக்கு. அதுக்குள்ள படக்குழு வந்து சென்னை திரும்பிட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஃபைட் காட்சிகளுக்காக தான் ஹைதராபாத் வந்து போயிருக்காங்க. அந்த காட்சிகளை வந்து சக்சஸா படக்குழு வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஷூட்டிங் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த அப்டேட் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது.